ராஷ் 2026ல வந்து ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவினே நான் அதை சொல்லுவேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி ஒரு படத்தை பார்த்து. நம்ம சேனல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம அப்லோட் பண்ணதில்லை. இதோட ஒன்லைனர் சொல்லி இந்த ஸ்டோரியை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. உங்களோட சப்போர்ட்டை நாண்டி வாய்ஸ் ஓவருக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலே போட்ல கடலுக்கு நடுவுல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அங்கதான் வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. கடல்ல வந்து வழக்கத்துக்கு மாறா பல விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால பெரிய ஒரு சூறாவளியே வரப்போகுது. கடல் தண்ணி எல்லாம் 60 அடிக்கு மேல வந்து ஊரையே அழிக்க போகுது. இதனால அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்க ரேடியோல வந்து ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஊரை விட்டு கிளம்புறதுக்காக கார் எடுத்துட்டு எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவளோட பேரு டகோட்டா. யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கா. பட் ஆனா நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வர்றா. ஆனா இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி படபடன்னு வருது. அவளால அதுக்கு மேல போகவே முடியல. சரி இதுக்கு மேல நம்மளால போக முடியாது, திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி போகல. திடீர்னு ஒருத்தர் நிப்பாட்டி கேட்கிறாரு, என்னம்மா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டை விட்டே வெளியே வரல, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சாப்பாடு வேணும், அதுக்காக தான் வெளியே கடைக்கு வந்தேன்னு சொல்றா. இல்ல கடை எதுவுமே ஓப்பனா இல்ல, இங்க பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, அதனால ஊரை விட்டு எல்லாரும் வெளியே போக சொல்லிருக்காங்க, அதான் நான் போயிட்டு இருக்கேன், நீ வரலையான்னு கேட்டா இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்து ரொம்பவே பயந்து போய் அந்த கதவு கிட்டேயே உட்காந்துக்கிறா. ரொம்ப பெருமூச்செல்லாம் விடுறா. இது ஏன் அப்படின்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவளால வந்து எதையுமே பண்ண முடியல. அதனாலதான் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா ஒரு 3 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்காங்க. தங்க இருக்கிற ஏரியில குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த மலையில கூட. ஒரு பொண்ணு 2 பசங்க. திடீர்னு அங்க ஒரு கார் வருது. எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தீங்க, எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகுங்கிற மாதிரி திட்டிட்டே வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு அந்த ஆளு. அப்புறம் இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்கா. அந்த மலையிலே ஓடி வரா. இவ பேரு லிசா. அங்க ஒருத்தர் ட்ரக்ல வந்து நிறைய ரத்தத்தை வந்து ஏத்திட்டு போற ட்ரக் போல அது. அதுல வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப லிசா கேக்குறா, என்ன நீங்க என்ன போகாம இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் கடை மூடிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போதுல அதுவும் சரிதான். பட் ஆனா ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, சீக்கிரமா ஒரு லோடு ஏத்தணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு காசு கிடைக்கும்ல, அதுக்காக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியும், சரி ஓகே நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசா அங்க இருந்து கிளம்பிட்டா. லிசா அங்க இருந்து போகும்போதே அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டே போறா. அவங்க அம்மா வந்து லிசாவை திட்டுறாங்க. அப்பயே சொன்னேன் அவனை நம்பி போகாத அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா இப்ப உன்னையும் உன் குழந்தைய அவன் ஏமாத்திட்டு அவன் எங்கேயோ போயிட்டா, நீ தான் அந்த ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அம்மா சொல்றது கேளுமா, இப்பயாவது வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் சொன்னா எதையாவது கேட்க போறியா, சரி நான் சொன்னதை பத்தி யோசிச்சியான்னு எதையோ பத்தி கேக்குறா. லிசாக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதான். அதுல நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத் டப்ல தண்ணி வச்சு குழந்தைய வந்து வெளியே எடுப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீ ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது யோசிச்சியாமான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் அப்புறமாட்டி யோசிக்கிறேமா, இப்ப நான் ரொம்ப அவசரமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்னம்மா சொல்ற, இந்நேரத்துல உன்னை வந்து அந்த லூசு பயலுக்கு வேலைக்கு வர சொன்னாங்க, உன் ஊரே வந்து தண்ணியில மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேகமா உன் வீட்டுக்கு போய் ரொம்ப உயரமான இடத்துல போய் இருந்துக்கோமா, சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் பார்த்தா தெரியுது அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார்ல, அவர் இப்பதான் வந்து கரைக்கே வர்றாரு. வந்த உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, நம்ம நினைச்சதை விட இந்த புயல் வந்து ரொம்பவே மோசமா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம 6 ஷார்க்கை நான் வந்து கடல்ல பார்த்தேன், அது ஊருக்குள்ள வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான். இவரோட பேரு எட்வர்டா. இது எல்லாத்தையும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். பார்த்தா அதுல ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைச்சதை விட இந்த புயல் 5 மடங்கு அதிகமா இருக்க போகுது. உடனே நான் என்னோட மருமக கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. யாரா இவளோட மருமக அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்கோட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பேன்ல, அவதான் போல. அவர் கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னமா நீ சேஃபா இருக்கியா, அந்த ஊரை விட்டு ஏதாவது வெளியே வர்றதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சா வந்துரு, அப்படி இல்ல உன்னால வர முடியாதுன்னு நினைச்ச அப்படின்னா நான் உன்னை அங்க வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. இவ சொல்றா, நான் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லியிருக்கீங்க, ஆனா ஏதாவது நடந்திருக்கா, அதனால நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அவர் சொல்றாரு, அதுக்கு இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, நாங்க நினைச்சதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவ எதையுமே கேட்கற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சரி ஓகே நீ வந்து உங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா எதுவுமே சரியா போகாது, எனக்கும் தான் உன் அம்மாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதுக்காக என்ன நான் உன்ன மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே நீ அந்த வீட்டுக்குள்ளேயே சேஃப் ஆயிரு, நான் உன்னை எப்படியாவது அங்க இருந்து வந்து கூட்டிட்டு போயிடுறேன், ஒரு 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் அப்படியே அந்த 3 பசங்களை ஒருத்தன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்ல கார்ல,
காட்டுல அவன் திட்டிக்கிட்டே வர்றான். அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க 3 பேரையும் கொண்டு போய் மறுபடியும் ஆர்ஃபனேஜ்லயே விட்டுருவேன்னு சொல்றான். இந்த 3 பசங்களையுமே இவன் ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்குறான் போல. ஆனா இவன் பாசத்துல பேசுற மாதிரியே எதுவுமே தெரியல. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே ஊரை காலி பண்ணிட்டு போறத உள்ள இருக்கிற அந்த பையன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் சொல்றான், இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே, அப்ப நம்மளும் இந்த ஊரை விட்டு போறோமான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுக்கு போய் சேஃபா இருக்க போறோம். நம்ம அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவன் மட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு வரான். பார்த்தா ஒய்ஃப் அங்கதான் இருக்கா. இவனுங்க 3 பேர் எங்க இருந்து வந்தானுங்கிறதே மறந்துட்டானுங்க. இவனுங்கனால எனக்கு தலைவலி தான் வருது அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை திட்டிட்டு இருக்கும் போலே ஒய்ஃப் சொல்றா, அவங்க 3 பேர் இங்க இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து காசு கிடைக்குது. அதுக்காகத்தானே இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்பதான் தெரியுது இந்த 3 பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுப்பாங்க போல. அதே ஆட்டைய போடுறதுக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கீழே வந்து எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து பாத்துடுறா. இவனுங்க காசை வாங்கி நல்லா இவங்க ஜாலியா செலவு பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களை எதையும் ஒழுங்கா பாத்துக்கிறது கிடையாது போல. அந்த பொண்ணு பாத்துட்டு கேக்குறா, என்ன இதெல்லாம் இங்க வச்சிருக்கீங்க, நாங்க கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அந்த மொட்டை திட்டி பிரெட் பாக்கெட்டோட கையில கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கம் எட்வர்ட் வந்து அவளை காப்பாத்துறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்க நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் நிப்பாட்டி அவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில பீச்ல வந்து ஒரு சுறாவை பார்த்திருந்திருக்காங்க வெள்ளை கலர்ல. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்கும் போல, வெள்ளை சுறா வந்து கூட்டமா வராது, கண்டிப்பா ஒரே சுறா தான் இருந்திருக்கணும், நீங்க சொல்றத பார்த்தா அது ப்ளூ கலர்ல இருந்திருக்கணும் அப்படி சொல்லி அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த நியூஸ் சேனல் என்ன பண்றாங்கன்னா அவர் சொன்னதுக்கு 1க்கு 2 அதிகமாவே சொல்லி விடுறாங்க. சரி இவங்க இப்படிதான் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இந்த லிசா வந்து பிரெக்னெண்டா இருக்காளா, அவ இதுக்கு மேல நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதவை போட்டு தட்டிட்டு இருக்கா. பட் ஆனா அங்க இருந்து யாருமே வெளியே வரல. அப்புறம் அவங்க அம்மா கால் பண்றாங்க, நீ என்னம்மா ஊரை விட்டு வெளியே வர போறியா, நீ எப்படி சேஃபா இருக்க போற, எனக்கு பயமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதுலயே அந்த கால் அப்படியே கட் ஆகுது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே லிசாக்கு தெரியாம ரொம்ப பயந்து போய் அப்படியே அந்த கார்லயே உட்காந்துருக்கா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டக்கோட்டா வந்து வீட்டுல நியூஸ் சேனல் வழியா பாத்துட்டு தான் இருக்கா. அப்பதான் இங்கிட்டு காமிக்கிறாங்க கடல் எந்த அளவுக்கு கொந்தளிக்குது அப்படிங்கறத. கடல் தண்ணி எல்லாம் ஆழமா அப்படியே ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க மரங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் லிசா வந்து எங்கிட்டாவது நம்ம போய் இருந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அவளும் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அந்நேரம் தான் அப்பதான் அந்த ட்ரக்காரன் எழுத்து வர்றான். வந்தோடனே லிசா கிட்ட சொல்றான், நீ இனிமே இந்த பக்கம் போக முடியாது லிசா, ஏன்னா மரம் ஒண்ணு உடஞ்சு விழுந்து கிடக்கு, நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வான்னு சொல்லும் போது அவன் ட்ரக் எடுக்கலான்னு போறான். இந்த ட்ரக் டிரைவர் என்னத்தடா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு லிசா பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டே இருக்கு. அதை பார்த்து அவ பயந்து போய் மரமாவது ஏதாவது நான் என் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்கிற பக்கமே போறா. இந்த டிரைவர் என்ன நினைக்கிறான்னா லிசா போறதுக்குள்ள எப்படியாவது அந்த தண்ணியை வந்து இந்த ட்ரக்கை வச்சு தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அந்த ட்ரக்கை வச்சு அதை தடுக்கவே முடியல. அது என்ன சாதாரண பைப்பு தண்ணியாடா, நீ போய் ட்ரக்கை வச்சு தடுக்கிறதுக்கு, அது கடல் தண்ணிடா அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா அது வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ட்ரக்கையே அப்படியே அந்த தண்ணி அடிச்சுட்டே வருது. லிசாவோட காரும் அப்படியே தண்ணியில முழுகுது. இந்த பக்கம் டக்கோட்டாவை காமிச்சா அவ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கா. அந்த 3 பிள்ளைங்களும் டிவி பார்த்துட்டு இருக்கு. அந்நேரம் தண்ணி வர்றது வந்து அவங்க வீட்டு ஜன்னல் வழியா தெரியுது. அந்த மொட்டையனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி அவ ஒய்ஃப் கூட கூப்பிடுறா. என்னடா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஜஸ்ட் ஒரு சின்ன மலை தான், நீங்க எல்லாம் பயப்பட தேவையில்லைன்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது என்னடா வாய் ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து அந்த மொட்டையை அடிச்சுட்டு அந்த தண்ணியோட இழுக்குது. லிசாவோட கார் வந்து அப்படியே அந்த தண்ணியில அடிச்சுட்டே போய் ஒரு மர கிளை இருக்கு, அதுல போய் இடிக்குது. நம்ம செத்தோண்டான்னு அவ நினைக்கும் போது அந்த கிளை அப்படியே இடிச்சு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுது அவ காரையே நிப்பாட்டினது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த கிளை அவ வயித்துல விட்டா இடிச்சிருந்திருக்கும். எப்படியாவது குழந்தைய காப்பாத்திரணுங்கிற மாதிரிதான் அவ இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கா. அந்த கார் ஃபுல்லா தண்ணி மூழ்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரக் அடிச்சிட்டு வந்துச்சுல, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த ட்ரக்ல வந்து ரத்தத்தை ஏத்திட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு. அதை அடிச்சிட்டு வந்து ஒரு சிலையில மோதுனதுனால அந்த ட்ரக் அப்படியே 2ஆ பொளந்து அதுக்குள்ள இருந்த ரத்தம் எல்லாம் அந்த தண்ணியில அப்படியே கலக்க ஆரம்பிக்குது. லிசா வந்து கத்திட்டு இருக்கா, என்னை யாரும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கமா ஒரு 2 பேர் போட்ல வந்துட்டு இருக்காங்க. அவ சத்தத்தை கேட்டு காப்பாத்த போலான்னு சொல்லிட்டு போறாங்க இறங்கி. அங்க ஒருத்தன் வந்து லிசா கிட்ட சொல்றான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கட்டரை எடுத்துட்டு வர சொன்னா. வரும்போதுலயே அவனை ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்குது தண்ணிக்குள்ள. அது என்னன்னு சொல்லி பாக்கலான்னு இன்னொருத்தன் போறான். பார்த்தா அது ஷார்க்கு. அவனோட கையவே கடிச்சு எடுத்துட்டு இருக்கு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே டக்கோல்டா அங்க இருந்து பாத்துட்டு தான் இருக்கா. அவ ஜன்னல் வழியா கத்துறா, சுறா வருது, அங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருந்து அவனுக்கு அது கேட்கவே இல்ல. லிசாவும் இங்க இருந்து சுறா வருது, அங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அந்த ட்ரக் டிரைவர் வந்து உயிரோட தான் இருக்கான். ட்ரக்கை விட்டு வெளியே வரான். பார்த்தா அவனையும் சுறா போட்டு கடிச்சு துப்புது. எல்லாத்தையும் அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதக்குது. இவன் தான் இதுக்கு காரணமே. அந்த ட்ரக்கோட ரத்தம் வந்து தண்ணியில கலந்ததுனாலதான் அந்த ஷார்க் எல்லாம் வந்து அதை மோப்பம் முடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கு. இப்ப மிச்சம் இருந்த ஒருத்தனையே அந்த சுறா கடிச்சு இழுத்துறது இதெல்லாம் பார்த்து லிசா ரொம்பவே பயந்து போய் கத்திட்டு இருக்கா காருக்குள்ளேயே. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே எட்வர்ட் இங்க வந்து பாத்துட்டு இருக்காரு. அவ மருமகளை நினைச்சு இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பார்த்தா அந்த இடமே அப்படியே தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க
அவங்க கூட பேசி அவங்களோட தான் வந்து எட்வர்டு அசிஸ்டன்ட்டா அந்த நியூஸ் எடுத்தார் அந்த 2 பேரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட் எடுத்துட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டை காமிச்சா எப்படியாவது இங்க தப்பிச்சு போயிடணும். கராஜ்ல வந்து ஒரு வண்டி இருக்கு, அதை எடுத்துட்டு இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் அந்த ஒய்ஃபும் வந்து வெளியே வந்து கராஜ் டோரை ஓபன் பண்றாங்க. கார் கீயை போடும்போது கரெக்டா ஷார்க் வந்து அந்த மொட்டையோட கையவே கடிச்சு துப்பிடுது. இதுக்கும் ஒய்ஃப் வந்து செவத்து பக்கமா அது தொங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளையும் அப்படியே ஷார்க் கடிச்சு துப்புது அந்த இடத்துலயே. இது எல்லாத்தையுமே அந்த பிள்ளைங்க அங்க இருந்து பார்த்துட்டு வேமா வீட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்னா கார் எடுத்துட்டு எப்படியா நம்ம மட்டுமாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காருக்கு வரான். பார்த்தா ஷார்க் அவன் காலையே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த மொட்டையை அப்படியே மூழ்கி போறான். அப்ப நம்மள இனிமே பாத்துக்கிறதுக்கு வேற ஆள் வேணுமா, இவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த 3 பசங்களும் பேசிட்டு இருக்கும்போதே கண்ணாடியில வந்து ஒரு கை டம்முன்னு அடிக்குது. பயந்து போறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மொட்டையோட ஒய்ஃப் இன்னும் சாகவே இல்ல. எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் வந்து ஷார்க் அவ கையவே அப்படியே பிச்சு தூக்கி போடுது. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பிள்ளைங்க அப்படியே பயந்தாங்க. இந்த பக்கம் லிசா என்ன பண்றான்னு காமிச்சா அவ வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றா. அந்த காருக்குள்ள தண்ணியோட மட்டம் வேற அதிகமாயிட்டே போகுது. என்னை யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் டக்கோட்டா அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. சரி நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு யாரையாவது கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணா கூட யார்கிட்டயுமே ரீச் ஆகவே இல்ல. அந்நேரம் ஜன்னலை திறக்கையும் வந்துட்டு லிசா சொல்றா, நான் மாசமா இருக்கேன் டக்கோட்டா, என்னை கொஞ்சம் காப்பாத்து. நான் வந்து என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் செத்து போனா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீங்களே பாத்தீங்கல்ல அந்த 2 ஷார்க்கும் வந்து அவங்கள எப்படி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்தா கூட அது என்னை கடிச்சிரும் அப்படின்னு சொல்ல போதிலே கடவுள் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு வீடே அப்புறம் சில கார் எல்லாம் வந்து டக்கோட்டா வீட்டுக்கிட்ட இருந்து லிசா கார் வரைக்கும் ஒரு பாலம் மாதிரி அப்படியே நிக்குது அந்த இடத்துல. அதை பார்த்த உடனே டக்கோட்டாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளுக்கே ரொம்ப பயம் இல்ல வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு. அப்புறம் பயந்து போய் ஜன்னல் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சரி ஓகே நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு கத்தி எடுத்துட்டு வரா. அப்புறம் ஜன்னல் வழியா அங்க இருந்து குதிச்சு கார்ல விழுகலான்னு பார்த்தா கரெக்டா தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா அப்படின்னு பார்க்கும்போதுல அந்த கார் மேல ஏறி எப்படியோ லிசா காரு கிட்ட வந்துட்டா. கத்தி அவ எடுத்துட்டு வந்த கத்திய வச்சு லிசா காரோட டாப்பை ஓபன் பண்ணி அங்க இருந்து லிசாவை காப்பாத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப 2 பேருமே சேஃபா இருக்காங்க. பக்கம் எட்வர்ட் வந்தார்ல, அவர் வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு பார்த்தா முதைய விட ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. போக போக தண்ணியோட மட்டும் அதிகமாயிரும், அதுக்குள்ள நம்ம வந்து டக்கோட்டாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி போறாரு. லேப்டாப்ல பார்த்தா டக்கோட்டாவோட வீடு இங்க இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ரெட் கலர் சிக்னல் காமிக்குது. இது என்னன்னு பார்த்தா ஒரு விதமான ஒயிட் ஷார்க்காமா. இத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் 3 வருஷமா அதை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இப்பதான் இது கண்ணுல பட்டிருக்கு. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே சின்ன ஷார்க் தான். இந்த ஒயிட் ஷார்க் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பெரிய அழிவு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. இதெல்லாம் கேட்டு அவனுங்க பயப்படுவானுங்கன்னு பார்த்தோம்னா அவனுங்க என்ன நடந்தாலும் சரி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீ வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேமராமேன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த சுறாவை நம்மளுக்கு இங்க காட்டுறாங்க. பார்த்தது எல்லாமே சின்னதுதான். அது பார்த்தோம்னா ஒரு 4 பேரை எடுத்து வச்ச மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கு. அது நினைச்சா ஒரே ஆள ஒரே பைட்ல சாப்பிட்டுட்டு போயிரும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அந்த சுறா பாக்குறதுக்கே. இந்த 3 சின்ன பசங்க மட்டும் அப்படியே வீட்டுக்குள்ள டேபிள் மேல ஏறி நிக்கிறாங்க. ஒரு கதவு மட்டும் திறந்துருக்கு. நம்ம எப்படியாவது இந்த கதவை மூடிட்டோம்னா அந்த ஷார்க் வீட்டுக்குள்ள வராம போயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் கதவை மூட ட்ரை பண்றா. கரெக்டா கதவை மூடிடலான்னு பார்க்கும்போதுல நாங்க வர்றதுக்குள்ள என்ன நீங்க கதவை மூடுறீங்க செல்ல குட்டீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியே அந்த சுறா வீட்டுக்குள்ளேயே தண்ணியில ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த பொண்ணை கையை எடுத்துட்டு கூட வர முடியல. ஏதாவது சத்தம் கேட்டா கூட அந்த சுறா வந்து பார்த்து கடிச்சிருங்கிற பயம். அதுக்குள்ள எப்படியாவது இவளை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அப்படியே இவளை காப்பாத்துறான். பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அப்படியே இந்த பக்கம் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்களா. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நமக்கு தான் தெரியுது ஒரு பெரிய மரம் வந்து அவங்க வீட்டை இடிச்சிருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பில்டிங்ஸ் வந்து கல்லு மணல்ல வச்சு கட்டுவோம். ஆனா அவங்க எல்லாம் மரக்கட்டையில தானே வச்சு கட்டியிருப்பாங்க. அதனாலே சீக்கிரமா டேமேஜ் ஆகுது அந்த வீடு. இவங்களுக்கான இப்போதைக்கு அது தெரியல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல என்ன நீ தனியாவா இருக்க, உன் கூட யாருமே இல்லையா, உன் அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி லிசா கேக்குறா. என்னோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு. ஆனா என்னோட அம்மா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க. என்னோட அங்கிள் மட்டும் இருக்காரு. அவர் என்னை காப்பாத்த வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து லிசா சொல்றா, நம்ம இப்பயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி வெளியே போறோம்னு சொல்லி லிசா கேட்கும் போதுல டக்கோட்டா சொல்றா, நம்ம எதுக்கு வெளியே போகணும், இங்கேயே நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே இங்க இருந்தா கூட நம்ம இங்கதான் இருக்கோங்கிறது ரெஸ்கியூ டீமுக்கு தெரியணும்ல, அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு பேசிட்டு இருக்கும் போதுலயே லிசாக்கு வந்து பிரெக்னன்சி பெயின்
வந்துருச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியுமே சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்கிரீன் எல்லாம் புடுங்கிட்டு போய் அவங்க வீட்டோட ரூஃப் டாப்ல ஹெல்ப்னு சொல்லி எழுதிட்டு டக்கோட்டா அப்படியே கீழே வரா. வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் அந்த சின்ன பசங்க இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணும், நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லும் போது நீங்களே கொஞ்சம் திரும்பி பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜன்னலுக்கு கீழே இருந்துச்சு தண்ணி, இப்ப அதை விட மட்டம் அதிகமாயிருச்சு, இன்னும் போக போக இந்த இடத்துல இருக்க தண்ணியோட மட்டம் அதிகமாயிட்டே போகும், அதுக்குள்ள நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும், அதுக்கு இருக்கிறது ஒரே வழி அந்த ஷார்க்கை வந்து நம்ம டைவர்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அந்த 3 பிள்ளைங்களும். எனக்கு போக போக வலி அதிகமாயிட்டே இருக்கு, நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு எந்த அளவுக்கு வந்து எனக்கு சர்விக் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு குழந்தை பிறக்க போதா? அதுதானே நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால பார்க்க முடியாது, நீ தான் பார்த்து சொல்லணும், நீ பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எவ்வளவு நேரத்துல குழந்தை பிறக்குங்கிறதுன்னு சொல்ல. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பட் ஆனா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்து சொல்றா. 2ல இருந்து 3 இன்ச்சு ஓப்பன் ஆயிருக்கு, பேபி அளவு கூட எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லையும் ஐயோ என்ன சொல்றா, அப்ப குழந்தை எவ்வளவு சீக்கிரமா வெளியே வரப்போகுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறா லிசா. இந்த பக்கம் எட்வர்ட் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சீக்கிரமா கிளம்புங்க, இங்க இருந்து போயாகணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா சிக்னலுமே கட் ஆயிருச்சு, இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியல. நம்ம இந்த படகுல போறது நம்மளுக்கு சேஃபா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர்காரன் கேக்குறான். இது சேஃப்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எங்க கூட வரதுக்கு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தாராளமா நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சொல்றாரு. சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி நம்ம போலாம், ஆனா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரியாதேன்னு கேட்டா, நம்ம அந்த ஊருக்கு போறதுக்கெல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்களா, அதே மாதிரி இங்க ஒரு போர்டு இருக்கு, அதை காமிச்சிட்டு தான் நம்ம இப்ப போலாம்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாரு. இன்னும் அந்த ஷார்க் எல்லாமே வந்து அந்த சின்ன பிள்ளைங்க வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து இதை டைவர்ட் பண்ணலாம்னு ஏதாவது பிளான் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு சொல்றா, நான் பார்த்தேன் பேஸ்மெண்ட்ல வந்து நிறைய கறி துண்டு இருந்துச்சு, அதை வச்சு இதுகளை வந்து நம்ம டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த கறி துண்டு அதுக்கப்புறம் கண்ணையும் எடுத்துட்டு நான் வரேன், அதை வச்சு நம்ம டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான், நம்ம பேஸ்மெண்ட் போறது அந்த மொட்டத்துல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது அவன் தான் இப்ப செத்து போயிட்டானே, இனிமே நம்ம அவன் கூட இருக்க போறது இல்லை, அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றான். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த மொட்டை தலைய செத்து போயிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணியில இருந்து ஒருத்தன் முழிக்கிறான். யாரான்னு பார்த்த மொட்டை தான் இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல. இதை பார்த்து இந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து போகுதுங்க. அவனோட கைய மட்டும் கடிச்சிருக்கு, அது போக பின்னாடி பேக்க கடிச்சிருக்கு போல. அதோட வந்து அவன் டேபிள்ல அப்படியே விழுகுறான். எட்வர்ட் வந்து அங்க இருக்க சைன் போர்டெல்லாம் பார்த்து டக்கோட்டாவோட வீட்டு பக்கமா போயிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஒருத்தர் யாரோ பேசிட்டு தான் இருக்காங்க எட்வர்ட் கூட. நீங்க எவ்வளவு சீக்கிரமா யாரையாவது காப்பாத்தணும்னு நினைச்சீங்களா, காப்பாத்திட்டு வெளியே வந்துருங்க, இன்னும் போக போக நிலைமை ரொம்பவே மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நைட் ஆயிருச்சு போல. காலையில பார்த்த வரைக்கும் ரூம்குள்ள தண்ணியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்ப அவங்க எல்லாம் கட்டில்ல ஏறி உட்கார்ற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு இந்த பக்கம். நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயே ஆகணும், வெளியே போட் இருந்துச்சுல அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிசா சொல்லிட்டு இருக்கா. அது ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே லிசாக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் அதிகமாயிட்டே போகுது போல. அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. இதை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. லிசா வந்து அவ குழந்தைகிட்ட பேசுறா, அம்மா இங்க சேஃபா தான்ப்பா இருக்கேன், நீ வயித்துக்குள்ளே இரு, இங்க வெளியே வந்தேன்னா உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தான் குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே டக்கோட்டா வந்து அழுகுறா அப்படியே அவங்க அம்மாவை நினைச்சு. இது மேல நம்ம இப்படியே இருந்தோம்னா லீசாக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு டக்கோட்டா வந்து போட் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. என்னோட மாமா சொல்லியிருக்காரு, சுறா எல்லாமே வந்து எங்கேயாவது வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பக்கமா போயிரும், அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி நான் அந்த போட்டை எடுத்துட்டு வந்து நம்ம 2 பேரும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருவோம், அதுதான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதாவது வைப்ரேட் ஆகுற பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி டக்கோட்டா தேட போயிட்டா. அங்க வைப்ரேட் ஆகுற எல்லா பொருளையும் எடுத்து ஒரு தனித்தனி ஹேரி பேக்ல போட்டு கெட்டி வச்சுக்கிறா. இன்னும் எல்லா ஹேரி பேயுமே வந்து ஜன்னல் வழியா அந்த தண்ணியில அப்படியே மிதக்க விடுறா. இந்த இந்த பக்கம் அந்த பசங்க வீட்டுல பார்த்தா இன்னும் நீ சாகலையாடா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பசங்க நின்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த மொட்டை தலைய. அந்த பெரிய பையன் கேக்குறான், எங்களை விட்டுட்டு அந்த ட்ரக்ல நீங்க தப்பிச்சு போக பாத்தீங்களா, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னையவே எடுத்து பேசுறியாடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த பொண்ணு கையில ஒரு லெட்டர் கிடைக்குது, இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா நீங்க எங்களுக்கு செலவு பண்ணாம ஏன் எங்களை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க 3 பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி. அவன் என்ன சொல்றான்னா, நீ சீக்கிரமா வெளியே போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வா, எனக்கு கை ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பையன் சொல்றான், நான் இந்த மாதிரி வெளியே போனேன் அப்படின்னா அந்த ஷார்க் என்னையும் தான் கடிக்கும்லன்னு கேட்கும் போது, ஐயோ தங்கப்பிள்ள அப்படியெல்லாம் கிடையாது, சின்ன பிள்ளைங்களை வந்து ஷார்க் வந்து கடிக்காதாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை ஏமாத்த பாக்குறான். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்லி, என்னையவேவா எடுத்து பேசுறேன்னு சொல்லி
அந்த மொட்டத்தலை அடிக்கவா அந்த பையன் தடுக்கிறான். அவங்க 2 பேத்துக்குள்ள கை கலப்பாகுது. அந்த பொண்ணு அப்படியே அவன் மூஞ்சிலேயே உதைச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. இன்னும் கூட அந்த மொட்டை அடங்கவே இல்ல. அந்த பசங்களை திட்டிகிட்டே தான் இருக்கு. அந்த ஷார்க் அவன் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கடிச்சு அங்கிருந்து அவனை இழுத்துட்டு போயிருது. அவனை கடிச்சிட்டு இருக்கும் போதுலயே இதுதான் சரியான டைம், இங்க இருந்து நம்ம எப்படியாவது பேஸ்மெண்ட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் தண்ணிக்குள்ள குதிச்சு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கொஞ்சம் மீட் எடுத்துக்கிறான். அப்புறம் கன்னையும் எடுக்கிறான். திரும்பி வரும்போல பார்த்தா அவனோட ஷர்ட் வந்து ஏதோ ஒரு கொக்கியில மாட்டிருது. இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு சுறாவும் இப்ப வந்துருச்சு. அந்த பையன் அப்பயே விடாம அந்த ஷர்ட்டை பிடிச்சிருக்கு. அப்படியே அது அந்து வந்துருது. மேல வந்து வெடி டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு. அதையும் எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா நீந்தி போறான். அப்பயே அந்த சுறா விடாம அந்த பையனை அப்படியே ஃபாலோ பண்ணுது. அங்க இருந்து ஃபாலோ பண்ணி கரெக்டா அவன் காலை கடிக்கலான்னு வரும்போது இந்த பசங்க எல்லாம் மேல தூக்கிறாங்க. தப்பிச்சுட்டான் கரெக்டா அந்த இடத்துல. டக்கோட்டா என்ன பண்றானா தண்ணிக்குள்ள குதிச்சு போயிட்டு இருக்கா போட்டை தேடுறதுக்காக. அதுக்குள்ள லிசாவை பார்த்தா அவ இருக்கிற இடம் ஃபுல்லா தண்ணி அப்படியே இன்னும் நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த வைப்ரேட் ஆகுற ஒவ்வொரு பொருளா சுறா வந்து கடிச்சுக்கிட்டே வருது அந்த இடத்துல. அப்ப சுறா வந்து அவ காலுக்கு 2க்கும் நடுவுல போயிட்டு இருக்கு. அதோட வால்ல பார்த்தா ஒரு டிடெக்டார் மாதிரி இருக்கு. இப்பதான் தெரியுது இது அந்த ஒயிட் ஷார்க் தான். அதை பார்த்து இவ ரொம்பவே பயந்து போறா. மரண பயத்தை காமிச்சிட்டேடா பரமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவளுக்கு. இப்ப எப்படியோ அந்த போட்டை கண்டுபிடிச்சு ஏறி அப்படியே அவ படுத்துக்கிறா. இந்த பக்கம் எட்வர்ட் காமிக்கிறாங்க. இன்னமும் வந்து டக்கோட்டாவை காப்பாத்துறதுக்காக அவர் டிராவல் பண்ணி வந்துட்டு தான் இருக்காரு. அப்பதான் வந்து அங்க இருக்கிற ஒருத்தன் கேக்குறான், நீங்க எதுக்கு சுறாவை வந்து ஆராய்ச்சி பண்ண வந்து முயற்சி பண்ணீங்க, அதை விட்டு நம்ம தள்ளி இருக்கணும் தானே நினைக்கணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நதிக்கரை ஓரமா இருக்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தேன். அங்க வந்து ரொம்ப வலிமையான ஒரே மிருகம் தான் இருந்துச்சு. அது சுறாவான்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு ஹிப்போபோட்டமஸ். அது இது வரைக்கும் பயந்து நான் எதுக்குமே பார்த்தது இல்ல. ஒரு நாள் நான் கடற்கரையில நண்டு பிடிச்சிட்டு இருக்கும் போல எங்க அம்மா திடீர்னு கத்த ஆரம்பிச்சாங்க. என்னடான்னு பார்த்தா அதுதான் என்னை நோக்கி வந்துட்டே இருந்துச்சு. அதோட கண்ணுல ஒரு விதமான பயத்தை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஷார்க் அதை வந்து கொண்டு தின்றுச்சு. பயத்தை நான் பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதை விட வலிமையான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிதான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண நான் ஆரம்பிச்சேன். சரி, அந்த ஒயிட் ஷார்க் வந்து பயப்படுற ஏதாவது ஒரு விஷயத்தை இதுவரையும் கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டா அது எதுக்குமே பயப்படாது. ஆனா கொஞ்சம் அதிர்வலைகளுக்கு பயப்படும். அதை வச்சே நம்ம அதை டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லேப்டாப்ல சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ரெட் பாயிண்ட்ஸ் தெரியுது. அவ்வளோ சுறா இருக்கு அந்த இடத்துல. அந்நேரம் தான் எட்வர்ட் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஒரு ட்ரக்ல இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷின் இருக்கு. அதையும் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து வர்றாரு. பார்த்தா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அந்த போட்ல ஏறி விழுந்தவ அப்படியே மயக்கமாயிட்டா போல. இப்பதான் முழிச்சு பாக்குறா. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் லிசா இருக்கிற வீட்டை பார்த்தா அந்த வீடு அப்படியே உடைய ஆரம்பிக்குது. பேஸ்மெண்ட் எல்லாமே. டக்கோட்டாவும் அங்க இருக்கிற ஒரு ஆரோ மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிறா சேஃப்டிக்கு. அந்த வீடு ஷேக் ஆகுறது இவளுக்கு இங்க இருந்து தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா லிசாக்கு வந்து பெயின் இன்னுமே அதிகமாயிருச்சு போல. இன்னும் ஒரே ஒரு புஷ் பண்ணு குழந்தை வெளியே வந்துருச்சு சொல்லி அவ புஷ் பண்ணிட்டு இருக்கும் போல அப்படியே அந்த வீடே கொலாப்ஸ் ஆகி இடியுது. அதுல இருந்து அப்படியே கட்டில இருந்து கீழே விழுகுறா அந்த தண்ணிக்குள்ளேயே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வரா. அந்த தண்ணியில இருந்து எப்படியோ லிசா மேல வந்துட்டா. என்ன சூழ்நிலையிலயும் ஒரு அம்மா தான் குழந்தைய விட்டுற மாட்டாங்கிறதுக்காக இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை பார்க்கும்போதே என் கண்ணே அப்படியே கலங்கிருச்சு. லாஸ்டா ஒரு புஷ் பண்றான். அந்த குழந்தை அப்படியே வெளியே வந்துருச்சு. குழந்தைய தூக்கி வச்சுட்டு அம்மா உன் கூடயே இருக்கேன்னு சொல்லும். எதுவும் ஆகாதுன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதுலயே டெலிவரி ஆகும்போது பிளட்டா வந்திருக்கும். அந்த ரெட்டை வாடையை பார்த்து அங்க இருக்கிற பல ஷார்க் வந்து அவளை சுத்த ஆரம்பிக்குது. ஷார்க் வந்து லிசாவை நோக்கி வந்துருக்கு. குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இவ அந்த ஷார்க் முன்னாடி சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறா. கையில இருக்க கட்டையை வச்சு அந்த ஷார்க் அப்படியே அட்டாக் பண்றா. ஒரு அம்மா நினைச்சா என்னனாலும் பண்ண முடியும்டா அப்படிங்கறத லிசா அந்த இடத்துல காமிச்சிட்டா. அந்த குழந்தை அங்க இருந்து மிதந்து அப்படியே போகுது. ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லி அவ போய் குழந்தையும் தூக்கிக்கிறா. லிசானா அவங்க பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு வந்துட்டு இருக்கும் போல அடுத்த ஷார்க் வந்து லிசாவை அட்டாக் பண்றதுக்காக வருது. இங்க இருந்து டக்கோட்டா என்ன பண்றானா அந்த ஆரோவை வச்சு சுறாவை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ற. கரெக்டா பாயிண்ட் பார்த்து விட்டுறா. அந்த சுறாவும் அங்கேயே செத்து போகுது. இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கையில ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதுல வந்து வெடி மருந்தெல்லாம் இருந்திருக்கும் போல. கொஞ்சோண்டு கரியெல்லாம் சுத்தி வச்சு அந்த வெடி மருந்தோட டேப் போட்டு சுத்தி வைக்கிறாங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டா இந்த வெடி மருந்தை வந்து நம்ம பத்த வைக்க போறோம். அதை தூக்கி போட்டா அந்த கறி வாடைக்கு அந்த சுறா போய் அதை சாப்பிடும். அப்படியே அது வெடிக்கும். அந்த இடத்துல செத்து போயிடும். நம்ம இங்க இருந்து எப்படியாவது கார் செட்டுக்கு போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து அந்த வெடி மருந்தை பத்த வச்சுட்டு தூக்கி போட்டா எந்த ஷார்க்கும் அங்க வர மாதிரி தெரியல. அப்பதான் அந்த சின்ன பையன் சொல்றான், ஷார்க்குக்கு வந்து வைப்ரேஷன் தான் தெரியும். இதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் தண்ணியை வந்து அப்படியே அலம்ப விடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஷார்க் வருது. இந்த 2 பிள்ளைகளும் எப்படியோ அங்கிட்டு போயிருது. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பிரச்சனை தானடா, ஒன்னு டிஷர்ட் மாத்துது இல்ல எங்கேயா சாக போறடாங்கிற மாதிரிதான் அந்த பெரிய பையனுக்கு எப்பயுமே நடக்கும். அவனும் டிஷர்ட்டை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த ஷார்க் வர நேரம் பார்த்து ஜம்ப் ஆயிடுறான். நீட்டை வந்து அப்படியே அது
கடிக்கையும் அந்த இடமே அப்படியே பிளாஸ்ட் ஆகி அந்த ஷார்க் அப்படியே தெறிக்குது எல்லா இடமும். இவங்க மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். அதை பார்த்து இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லிசாவை பார்த்தா டக்கோட்டா வந்து போட்டை எடுத்துட்டு அவளை காப்பாத்த வந்துட்டா. சரி குழந்தைய தூக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஷார்க் வந்து அந்த போட்டையே அப்படியே கவுத்தி விட்டுருது. போச்சு அவ்வளவுதான், இவங்க கதை முடிய போகுதுன்னு நினைக்கும் போதுலயே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம அங்கிள் அந்த இடத்துல. அவர் எடுத்துட்டு வந்தார்ல ஒரு வைப்ரேட்டர் மிஷின், அதை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போடையும் அது வைப்ரேட் ஆகனே அங்க இருந்து எல்லா ஷார்க்கும் தெரிக்குது அந்த இடத்த விட்டு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுடான்னு நினைக்கும் போதுல ஒரே ஒரு ஷார்க் இவங்களை நோக்கி வேகமா வருது. சாக போறோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் இந்த படத்துல ஒரு ஒயிட் ஷார்க்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுதான் வந்து லாஸ்டா இவங்களை காப்பாத்திருக்கு. இப்ப அது டக்குன்னு வந்து இந்த சின்ன ஷார்க்கை கடிச்சு அப்படியே உள்ள தூக்கிட்டு போகுது. அது எப்படி வந்து தூக்கிட்டு போகுதுன்னு பாருங்களேன். இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிள் வந்து 2 பேரையும் காப்பாத்தி போட்ல ஏத்திக்கிட்டாரு. இந்த பக்கம் அந்த பிள்ளைங்களும் அந்த ஷார்க்லாம் செத்து போன சந்தோஷத்துல இந்த பிள்ளைங்க இருக்குங்க. அப்படியே வந்து கராஜுக்கு வந்து கார் எடுத்துட்டு அப்படியே வெளியே ஜாலியா இந்த பிள்ளைங்க எல்லாரும் தப்பிச்சு வராங்க. அதே மாதிரி அங்கிள் அப்புறம் டக்கோட்டா அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த போட்ல அங்க டிராவல் ஆயிட்டு வராங்க. அப்புறம் லிசா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு சொல்லி சந்தோஷமா சொல்றா. இங்க இருந்து எல்லாரும் தப்பிச்ச மாதிரி இந்த படம் இங்கேயே முடியுது. இப்படி ஒரு சர்வைவல் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.